அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டும். படத்தை விட்டு வெளியேறுவர்களுடைய மனதிலே நிறுத்திய பாரதி ராஜா தமிழ் திரையுலகம் ஒரு கலையுலக பிரமாவை இழந்துவிட்டது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் மனமாற பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எவ்வளவு தூரம் உங்களோடு மட்டும் இல்ல, உங்களோடு மட்டும் இருக்கிற உறவு தான் அவரோடையும். ரெண்டும் வேற வேற இல்லை. இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் கலைஞர்களையும் நேசிப்பதுதான் என்னுடைய பிறப்பு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டும். நன்றி, வணக்கம். பட்டிக்காடுகளை பட்டண பிரவேசம் செய்ய வைத்து உயிர் காவியங்களாக படைத்த அவரது திரை ஓவியங்களில் 16 வயதிலேயே படத்தில் காதல் என்பதை மெல்லிய மயிலிறகால் நெஞ்சை வருடுவதைப் போல அமைத்து உச்சகட்ட காட்சியை படத்தை விட்டு வெளியேறுவர்களுடைய மனதிலே நிறுத்திய பாரதி ராஜா புதிய வார்ப்புகளில் இதயம் எங்கே போகிறது என்ற நினைவை ஊட்டி கிழக்கே போகும் ரயிலிலே நம்மையும் அந்த ரயிலில் பயணிக்க செய்து மர்மப்பட மன்னன் ஹிச்காக்கினுடைய பிரதிபலிப்பாக அல்ல, அதையும் விஞ்சுகிற வகையிலே சிவப்பு ரோஜாக்களையும் ஒரு கைதியின் டைரியையும் படைத்ததோடு சாதிகளுக்கு அப்பாற்பட்டது காதல், மதங்களுக்கு அப்பாற்பட்டது காதல் என்பதை அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலே நிலை நிறுத்தியதோடு மதம் என்பது வர்ணாசிரமத்தை கடந்தது என்பதற்காக பாலுச்சாமி தேவர் என்ற பாத்திரத்தையே தன் பெயர்தான் அவர் பெயர்தான் வேதம் புதிதிலே நிலைநாட்டி ஆஸ்கார் விருது தகுதி பெறாமல் போனதற்கு காரணம் உலகத்தில் பெரும் நடிகர் திலகம் அவருக்கு மீண்டும் புத்துருவாக்கம் செய்து அவரை மறக்க முடியாத வகையில் திரைப்படத்தில் முதல் மரியாதையாக நிலைநாட்டிய பாரதி ராஜா தமிழ் கலை உலகத்துக்கு கிராமத்து மண்ணை, அந்த மண்ணின் வீரத்தை, அந்த மண்ணின் சுயமரியாதை மானத்தை, பழந்தமிழர் பண்பாட்டை சித்தரித்து புதியதோர் உலகத்தை கொண்டு வந்து நிலைநாட்டினார். தமிழ் குல மறக்க முடியாத பெருந்தொண்டாற்றிய பாரதி ராஜா அவருடைய என் உயிரும் இனிய தமிழ் மக்களே என்ற குரல் அவர் மறைந்தாலும் திரைப்படங்களில் தொடங்கும் போது ஒலித்துக் கொண்டே இருக்கும். மேனியிலே மலர்கள் என்று தூவப்படுகின்றன. மலர்களை தூவியே திரைப்பட காதல் காட்சிகளை பறக்க விடுவார் நெஞ்சிலே. அப்படிப்பட்ட அற்புதமான மகா கலைஞன் மறைந்ததில் தமிழ் திரையுலகம் ஒரு கலையுலக பிரமாவை இழந்துவிட்டது. தமிழ் இன உணர்வு, ஈழ தமிழ் உணர்வு கொண்ட அந்த மாமனிதனின் புகழ் எந்நாளும் வாழும் என்று அவரது பரம ரசிகராகிய நான் நெஞ்சில் எழுந்த வேதனையோடு இதனை என் பக்கத்தில் தமிழ் இனமான உணர்ச்சியினுடைய பிரதிபிம்பமாக சிங்கம் போல மேடைகளிலே கர்ஜிக்கிற என் சகோதரர், இந்த தமிழ் மக்கள் உள்ளத்திலே அப்படிப்பட்ட உணர்வை ஊட்டி வருகிற என்னுடைய ஆர்வீர் சகோதரர் பக்கத்திலே நிற்கிறார். அவர் இப்பொழுது இரங்கல் தெரிவிப்பார். சொல்லுங்க.